அஷ்டமச்சனியே நடந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய கடனும் அடைச்சு கடமைகளையும் முடிச்சு கொடுத்து உங்களை கண்ணீர் விடாம காப்பாற்ற போகும் உங்களுடைய ராசிநாதன். ஆமாங்க, சூரிய பகவானுடைய அடுத்தடுத்த கிரகங்களுடைய சேர்க்கையினுடைய பலங்கத்தை இன்றைய பதில பார்க்க போறோம். யாருக்கு? சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு 2 மாதங்கள் இல்ல 3 மாதங்கள் மிக மிக முக்கியமான மாதங்களாக இருக்க போது பதிவு ஃபுல்லா பாருங்க. ஓம் ஸ்ரீம்லாய் வெத்மிகை கலகாஸ்தாய் எதியமிகை தன்னோ வாராகி பிரசோதியார். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதனா சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து ஜூலை 17க்கு பிறகு கடகராசிக்கு போய் அமர்வாரு. ஆடி மாதம் முழுவதும் கடகராசியில தான் இருப்பாரு. அங்க ஏற்கனவே குரு உச்ச குருவாக இருக்கிறார். குருவோடு சூரியன் சேர்க்கை, அதுவும் 12ஆம் வீட்டுல. அப்போ சுப செலவுகள் ஏற்பட போது எதை சார்ந்து அப்படின்னா, ஒரு கார் வண்டி வாகனம் வாங்குறது, சொந்த வீடு கட்டுறது, அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் செய்யறது. இந்த மாதிரியான ஒரு முயற்சிகள்ல இறங்குவீங்க. அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஆனா கடமைகள் தீரும். அதே நேரத்தில் கடனும் அடைபடும். ஏன்னா 6க்கு 6ஆம் 8ஆம் வீடு சொல்லக்கூடிய 12ஆம் வீடு. அந்த விதத்துல கடன் அடைபடக்கூடியது எதிர்பாராத வருமானத்தால், ஏற்கனவே நீங்க போட்ட முயற்சி உழைப்புக்கு இப்ப பலன் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் அல்லது மறைமுக உறவுகளால் அல்லது வரவேண்டிய பிஎஃப் பணம், இன்சூரன்ஸ் பணம் அல்லது பங்குகள், ஷேர்கள் போன்றவற்றின் மூலமாக அந்த வரக்கூடிய பணத்தால் கடன் அடைபடும். இதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து ஆவணி மாதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதே சூரியன் கேதுவோடு இணைவார் உங்களுடைய ராசியில. அப்போ தீராத நோய் பிரச்சனைகள் தீரும். ஏன்னா சூரியனுக்கு ஆட்சி வீடு. அப்போ ஆவணி மாசத்துல பெரிய அளவு நிம்மதியை பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்க நோய் பிரச்சனை தீரும். உங்க மேல பழி போட்டிருக்காங்கன்னா அந்த பழிச்சொல் அவச்சொல் நீங்கும். உடல் ஆரோக்கியம், மன தெளிவு அடைபடும். கண்டிப்பா திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். உங்க வாழ்க்கை துணை உங்க கண்ட்ரோலுக்கு வருவாங்க. உங்களுடைய பேச்சுக்களை கேட்பாங்க. அதுக்குண்டான சான்சஸ் உண்டு. கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல புதிய அந்தஸ்து, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சரிங்களா? அதே சூரியன் அப்படியே புரட்டாசி மாசம் பயிற்சி அடைஞ்சு எங்க போறாரு? கன்னி ராசிக்கு போறாரு. அந்த கன்னியை சனிவான் பார்த்து கொண்டிருந்தார். சனி பார்க்கும் இடம் பால்னு சொல்லுவாங்க. இப்ப சனி பார்த்து சில பாதகங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில. இப்போ சூரியன் போய் அங்க போய் அமர்றதுனால சனியுடைய பார்வை கட்டுப்படும். அதன் விதத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு கூடாத திருமணம் கைகூடி வரும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். உங்க வாழ்க்கை துணையிடமிருந்து கிடைக்க வேண்டிய வருமானம், சொத்து அல்லது நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களோட குணநலங்கள் மாறும். இந்த ஒரு அதிசயம், ஆச்சரியம் கண்டிப்பா நடக்கும் இந்த ஆடி, ஆவணி மற்றும் புரட்டாசி மாதங்கள்ல. இந்த மாதங்கள்ல நிச்சயமா சிம்மராசிக்காரர்கள் விஷ்ணு பகவானை இன்ற குலத்தில் கூடிய பெருமாளை புதன்கிழமை என்று தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, விசேஷம். தவறாம அந்த வழிபாடுகளை மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்று நம்பர் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.